அனைவருக்கும் வணக்கம். தனி குடித்தனம் அப்படின்றது திருமண பொருத்தம் பார்க்கும்போது எல்லாருமே பொதுவாக கேட்குற கேள்வியே ஆயிடுச்சு இப்பெல்லாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆண் ஜாதகமோ அல்லது பெண் ஜாதகமோ கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க கூட்டு குடும்பத்தில் இருப்பாங்களா அல்லது தனி குடித்தனமா இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி இப்போ பொருத்தம் பார்க்கும்போதே கேட்குறாங்க இல்லையா? அதுக்கு எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய மகளாகவே இருந்தாலும் சரி அல்லது உங்க வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண் ஜாதகத்தில் 2க்கு அதிபதி பாவர் தொடர்பு பெற்றிருக்க அல்லது 2ஆம் இடத்தில் பாவ கோள்கள் சேர்ந்திருக்க அல்லது 2ஆம் இடத்தை பாவக்கோள்கள் பார்த்தாலும், 2ஆம் அதிபதி நீச அல்லது வக்ர ராகு கேதுக்கள் தொடர்பு பெற்றிருந்தாலும், ஈவன் சூரியன் கூட சேர்ந்து அஸ்தங்கம் பெற்ற அமைப்பில் இருந்தாலும், அந்த ஜாதகி தனி குடித்தனம் இருந்தால், அதாவது கணவன் மனைவி தனியா இருந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு கூட்டு குடும்ப வாழ்க்கை அப்படின்றது செட் ஆகாது. ஏன்னா ஒரு பெண் புகுந்த வீடு போற இடம் அப்படின்றதுன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்ணுடைய இண்டிவிஜுவல் குடும்பம் அப்படின்றது அந்த பெண் மணமான பிறகு போய் வாழக்கூடிய இடம் தான் 2ஆம் இடம். அது தனலாபம், வருமானம், புது வரவு இதெல்லாம் சொல்லக்கூடியது 2ஆம் இடமாக இருந்தாலும், ஒரு பெண் ஜாதகத்தில் 2ஆம் இடமே குடும்பஸ்தானமாக கருதப்படுகிறது. அப்போ ஒரு குடும்பத்துக்கு தேவையானது பிரதானமானது மகிழ்ச்சி. அப்ப அந்த 2ஆம் இடத்துல பாபகிரகங்கள் சம்பந்தப்பட்டிருந்து 2ஆம் அதிபதி வீக்கஸ்ட் பொசிஷன்ல இருந்ததுன்னா அவங்க தனி குடித்தனம் இருந்தால் நல்லா இருக்கும். அந்த 2ஆம் அதிபதிக்கு குரு பார்வையோ அல்லது அந்த லக்னத்துக்கு குறிப்பிட்ட லக்னத்துக்கு 5, 9ஆம் அதிபதிகளுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கோ அல்லது 2ஆம் அதிபதிக்கோ கிடைச்சிருந்து 2ஆம் அதிபதி ஸ்தானபலம் பொருந்தி இருந்தாரு அப்படின்னா அவங்க கூட்டு குடும்பத்துல இருப்பாங்க, கூட்டு குடும்பத்தை அனுசரிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப நுணுக்கமா கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப 2ல டைரக்டா பாவக்கோள் இருந்துச்சுன்னா அவங்க தனி குடித்தனம் இருப்பாங்கன்றது அர்த்தம் கிடையாது. அதுக்கு விதிவிலக்கு உண்டு. அதான் நான் சொன்னேன், அந்த பாவாதிபதியை 5, 9 அதிபதிகள் சம்மந்தப்படுத்தியிருந்தால், லக்னாதிபதி சம்மந்தப்படுத்தியிருந்தால், நடைமுறையில நல்ல கிரகங்களுடைய திசை நடந்துச்சு அப்படின்னா அவங்க அனுசரிச்சுக்குவாங்க. நேரடியாக 2ஆம் இடத்தில் பாவக்கோள்கள் இருந்து அந்த 2ஆம் இடத்தை பாவக்கோள்கள் பார்த்திருந்தால், அஷ்டமாதிபதியோ 6 கூடையவனோ பார்த்திருந்து நடைமுறையில் நல்ல கிரகங்களோட திசை இல்லை, தீய கிரகங்களோட திசை நடக்குது அப்படின்னா அங்கதான் ஃபேமிலி லைஃப் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அவங்க தனி கொடுத்தனார் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப தனி குடித்தனம் அப்படின்றதுக்கு பிரதானமாக ஆய்வு செய்ய வேண்டிய ஜாதகம் என்பது பெண்ணின் ஜாதகமே. மிக்க நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.